அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் மற்றும் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பகலரியான் இந்த படம் உருவாருக்கு முக்கிய காரணமே வெற்றி சார் தான். அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் கதை கேட்குறது உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாருன்னு. அவர் கதையை ஓகே பண்ணோன்னே டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதனால ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. சில ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு. சார் இது மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி சார் சொன்னது, ஒன்றும் படத்தை முடிச்சிருவீங்கல்ல, எனக்கு தர வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படத்தை முடிங்கன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சது. சார் வெற்றி சார், நன்றி சார். அக்ஷயா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா உங்களுக்கும் பட சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீ பெருசாக வரணும். அபிலாஷ் கேமராமேன், விசுல் பார்த்துருப்பீங்க. அபி இது எம்ஓவை விட்டு தான் அவசரத்தில் பண்ணது, எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா. நான் ஒரிஜினல் விட்டு டிபிஎக்ஸை விட்டு நம்மளுக்கு தேட்டரில் காமிச்சிட்றேன், ஓகேவா? ஃபீல் பண்ணதையும். அபி மறுவீட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான். சில நேரங்களில் ஒவ்வொரு டைம்லாம் ஸ்ட்ரகிளாகி நிற்கிறப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு 60 மணி நேரம் 2.5 நாள் கிட்டத்தட்ட எனக்கு கேமரா பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அசிஸ்டண்ட்டையாவது கொடுங்க, இல்லாட்டி அசோசியேட்டாவது கேமரா கொடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டேங்கிட்டாரு. அவர் டெடிக்கேஷனாக ஒரு 2.5 நாள் தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். நன்றி அபிலாஷ். எடிட்டர் பிரதீப், அவர் ஒன் மேன் ஆர்மி, அவருக்கு ஹெல்ப்பர் யாருமே இல்லை. ஆனால் அவராக நின்று இந்த அளவுக்கு எடிட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டார். சில ஸ்ட்ரகிளாக நிற்கிறப்பெல்லாம் அவர் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, ஆனால் ஒன்றும் நான் பண்ணிடலாம், அந்த படத்தில் சொல்லுவாங்களே 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி, ஆனால் பக்கத்தில் வந்தாச்சு, முடிச்சலாம்னு சொல்லி அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சிச்சு. விவேக் விழாவின் நாயகன், எனக்கு கிடைச்ச மினி அனிருத். என்னத்து மறந்துச்சு பேர், விவேக் சாரோ நல்லா பண்ணியிருக்க. உண்மையிலே ஸ்க்ரீனில் உன்னோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. இந்த படத்துலேருந்து நம்ம 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஓடி போகலான்னு நினச்சோம். கண்டிப்பாக ஓடிடுவோம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனோன்னு. ரொம்ப தேங்க்ஸ் விவேக்கு, நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. என்ன கோபி ஆர்ட் டைரக்டரு, சில விஷயங்களை என்னால் ஷூட்டிங்கில் பண்ண முடியல, அதையும் நீ பொருட்படுத்தாமல் ஸ்க்ரீனில் எந்த குறையும் தெரியாமல் நீ பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி கோபி. அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது. நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம். கண்டிப்பாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. வேணா இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர் என்ன பண்ணி பாருங்க. ஃபைட் மாஸ்டர் ராம் சார் இன்னைக்கு வர முடியல. அவர் என்னையுமே எப்படி இருந்தால் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, என்னையெல்லாம் ஃபைட் பண்ண வச்சுட்டாரு ராம் மாஸ்டர். நீங்கள் வரலைனாலும் என்னோட நன்றி வணக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் மாஸ்டர். பாலா சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் உண்மையிலே அவர் கைத்தட்ட வேண்டிய ஆள் தான். பாலண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் உண்மையில் மறக்க முடியாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததில் உங்களுக்கு பங்கு இருக்குது. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சரிங்களா. ஏன்னா நானும் எப்படியும் படத்தை கொண்டு வரணும் தான், நானும் அந்த சில தவறுகளும் நடந்துச்சு, அதெல்லாம் பெருப்படுத்துவீங்க. ஓகே சார். டைரக்ட் டீமு, ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிஷோர் பண்ண வேண்டியது, சில பல சூழ்நிலைலாம் அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி கொண்டு வந்தாச்சு. அதில் டைரக்ட் டீம் கோ டைரக்டர் விக்னேஷ், அசோசியேட் டைரக்ட் டீமு எல்லா பேரும் முழுசாக சொல்ல முடியல, ஏன்னா படப்படம் இருக்குல்ல, அதனால் எதை நினச்சிக்க வேண்டாம். கேமரா யூனிட்டு சன்னல் ஏட்டா பினு ஓட்டா, நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கொஞ்சம். மியூசிக் டைரக்டர் சிங்கிள் மேன் தான், அவராக அப்படியே ஏர்லேயே வாட்சிட்டு இருப்பார். சில நேரம் ஃபோன் பண்ணால் கூட அண்ணே வாட்சிட்டு இருக்கண்ணே கொஞ்சம் பொறுங்க அப்படிம்பாரு. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கேமரா டீமு, டைரக்ட் டீமு, அப்புறம் லைட் யூனிட்டு, ஆர்ட் டைரக்ட் டீமு, எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கோபி சார். மேடையில் இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் சார். சார் விஜயகுமார் சார், சார் பேரரசு சார் வணக்கம் சார். சார் சுப்ரமணியன் சார் வணக்கம் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன். படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார்
ஓகே. கண்ணன் சார், வேல்முருகன் சார், காசி சார், டிஸ்ட்ரிபியூட்டர் காசி சார், படம் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவ்வளோதான் நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அது இவர் தான். படம் பார்க்கல, தம்பி பண்ணுறேன் தம்பி, உன் படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். சில படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாருமே சில பதட்டத்தில் யாரும் பேரும் மறந்து போயிடுது. எப்படி சொல்கிறேன்னா, சார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே, நசீது நல்லா பண்ணியிருக்கடா, நீயும் அருண் டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கடா. படம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல. இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, ப்ரொடியூசர் பேர் நான் போடல, ஏன்னா நான் ஒரே ஆள் ப்ரொடியூசராக இருந்துக்கலான்னு போட்டுக்கிட்டேன். இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்தது. சடையாண்டி, கருப்புசாமி. இந்த படம் எந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டாக்கில் நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட் கொடுத்தாங்க எனக்கு. அவங்களால தான் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. ரஜினின்னு என் குருநாதர், டான்ஸ் மாஸ்டர். சின்ன வயசுலேருந்து இவர்கிட்ட தான் நான் டான்ஸ் பழகிருக்கேன். ஆனால் டான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாஸ்டர், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் யாரை மறந்தேன்னு தெரியல. என் மாமா சேகர், வேல்முருகன், எல்லாம் இவங்களுக்காண்டி படத்துக்காண்டி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான் நான் கொண்டு வர முடியுண்ணே, என்னால் எதுவும் பண்ண முடியல. சரி, ஓகே. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாரும் சொல்லலைன்னா கூட மன்னிச்சுக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் பேர் விவேக் சரோ, பகலரியான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நான் பண்ணுவேன்னு நம்பி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன். அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம். இது என்னோடய முதல் படம், அப்புறம் என் முதல் மேடை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம இந்த கதை எழுதும்போது இல்லை லிரிக் எழுதும்போது எழுதி அழிச்சிட்டு நல்லா வர வரைக்கும் அப்படியே எழுதி அழிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு 4-5 தடவை அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன். அவுட்புட்டாக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் வெற்றி அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வாய்ஸ் மாடுலேஷன் முதற்கொண்டு வேறையாக இருக்கும். நானே ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது வெட்டினா இது அப்படின்னு ஒரு 2 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, டெக்னிக்கல் சைடாகவும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப் சீரிஸும் படங்கள் இது ஆன்லைன் வீடியோஸு எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்குது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலாக இருக்குது. இந்த படத்தில் எனக்காக லிரிக் எழுதி கொடுத்த முகில் அண்ணன், அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத், நான் கூப்பிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ரீனிஷா மேம், அவங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். அப்புறம் ஸ்ரீயார்த்தி, விஎஸ் பிரியா, வர்ஷா, இவங்க 3 பேருமே இந்த படத்தில் எழுதி பாடியிருக்காங்க. இவங்க வந்து என் அம்மாவும் தங்கச்சியும். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறோம். ஸோ பகலரியான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான். May 24 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், கேளுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள், நிறைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன், இல்லை பட் இது இங்கே நிற்கிறதுக்கான காரணமாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலிக்கும் என் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூமா, தேங்க்யூ. பகலரியான் கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இது வந்து முதல் மேடை. நிறையா படங்கள் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டும் கூட. இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கேன். இந்த போஸ்டரில் உள்ள கீழே படுத்திருக்கிறது வந்து நான் தான். ஆக்டிங் அண்ட் ஆர்ட் ரெண்டுமே இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நிறையா சவால்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஏற்றுக்கிட்ட வேலைக்கு உண்மையாக வேலை செஞ்சுருக்கோம். படம் வந்து May 24 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. மற்ற பாலனை வந்து இந்த படத்தில் நான் ரெஃபர் பண்ணார். கிஷோர் வந்து ஓகே பண்ணார். முருகனை வந்து சரி இந்த பையன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸ்க்கு காரணம் அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேச சொல்லிட்டாங்க, என்ன பேசுறது? என்னோட நேம் வினுப்ரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மை என்டையர் டீம். என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூண்ணா, தேங்க்யூ.
ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும். படம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுறதுன்னு தெரில, சாரி. தேங்க்யூ, பாய். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லேட்டாக வந்ததுக்காக. ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 years முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் வந்து அதை பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்சனலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட அண்ணாவோட பர்சனலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும். அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் ஃபுல்லாக, இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போச்சு. அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் சைடில். எனக்கு படம் இது ஷூட் பண்ணி 1.5 year ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லி ஆகணும், வெற்றி சார். விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபுல் மிட் நைட்டில் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா. ஸோ சாரும் வந்து நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி, ஏன்னா எனக்கு நிறையா பேர் தெரியல. ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா, முருகன் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஏன்னா இந்த படம் வந்து 1 year மேலே ஆச்சு. ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ ஷூட்டிங் 1.5 year ஆச்சு டெலிவிஷனில் போய். பட் நான் கால்லே தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி. ஸோ வந்து ஒரு 1.5 year வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் லேட், ஆக்சுவலி எனக்கு ஷூட் முடிய லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு, இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். மை நேம் இஸ் நாஷித். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. ஆனால் இந்த மூவியில் வெற்றி அண்ணாவோட ஃப்ரெண்டாக நடித்தது, ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் அபி. நீங்கள் தான் என்ன ரெஃபர் பண்ண. லவ் யூ ப்ரோ. நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ அவன் என்னை ரெஃபர் பண்ணதும் நான் ஓகே சொன்னேன். முருகண்ணா, விக்னேஷ் அண்ணா, கிஷோர் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Etrodhotal is one of my favorite movie in Tamil. So வெற்றினா கூட ஷேர் பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயம். ஆனால் இதில் ஒரு சீன் இருந்தது, அதில் என்னோட போர்ஷன் ஒரு இமோஷ்னல் சீன். நான் கொஞ்சம் 2-3 டேக்ஸ் போயிடுச்சு. அந்த டைமில் வெற்றினா அங்கே இருக்கிறதுக்கு என்ன, ஸோ அவங்களே ஓகே, அவங்களே நின்று என்னை ஹெல்ப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் அவங்க பேசவே இல்லை, நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சேன் அப்படி. பட் ஷூட்டு முடிஞ்சதும் அவங்க நாட்டில் எங்கே ட்ரிவாண்டமா அப்படி பேசியாச்சு. அப்போ தான் தெரிஞ்சது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கேரக்டரில் இருந்தேன். ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு வெற்றியை பார்க்க முடியும். வூல்ஃபு அந்த கெட்டில் இருக்கு. ஸோ எல்லாரும் பகலறையானுக்கு எஸ்.
எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட அண்ணன் முருகன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த படத்துக்காக ரொம்ப மேபி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எப்போ நான் படம் ஸ்டார்ட் பண்ணுறேன், வெற்றி நாட்டை பேசுன்னு கேட்டே இருப்பேன். அண்ணன் சொல்லுவார், பேசுகிறேன்ப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பார். கரெக்டாக அதுக்குன்னு ஒரு நாள் வந்திருக்கு இன்னைக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி நான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அண்ணன் டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி அக்ஷயா அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்லாஸ் ப்ரோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா எல்லாம் இங்கே வந்திருக்காங்க, ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னோட தம்பிக்கு இந்த இடத்த ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இங்கே வர்றது காரணமே அப்பா, தம்பி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே தான். அது எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது படப்படன்னு கால் டைப் படிக்குது என்ன தெரியல. ஆமாம் சார் வந்திருக்காங்க. அப்பா அப்பா வாங்கப்பா. அப்பா அப்பா அக்கா மச்சான் சீக்கிரம் வாங்க டைம் இல்லை. மச்சான் ஃப்ரெண்டு அண்ணன் எல்லாரும் வராங்க போல, ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கேன். இதான் என்னோட அப்பா. என்னோட லைஃப்ல நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். சரிங்க சார், கரெக்டு தான். இதான் என்னோட அக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்க என்னோட கோயில் டெம்பிள் வந்து நிறைய பேர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்டு என்னோட அண்ணா ஜெயராஜன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறாரு. தேங்க்யூ. படத்தை பாருங்க, ஒரு May 24 ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப தேவை மீடியாக்காரங்களுக்கு. தேங்க்யூண்ணே. முருகண்ணே ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணே. தேங்க்யூண்ணே. ஒரு வழியாக மைக் கிடச்சிச்சு. காலையிலேருந்து இங்கேயே குடியேறி டிஃபன் சாப்பிட்டு, லஞ்ச் சாப்பிட்டு, ஈவினிங் சாப்பிட்டு இங்கேயே உறங்க போகிற எனது அருமை ஊடக நண்பர்களே, you are all dedicated people. We have to give a very big hands for these people. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுன்னா நான் கூட ஒருத்தர் பேசும்போது பிடிக்கலன்னா அப்படியே நைஸாக வெளியே எழுந்திரிச்சு போயிட்டு டாய்லெட் போயிட்டு வரேன்ட்டு அப்படி போயிட்டு தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் நம்ம எல்லாரும் பேசும்போது கட்டாயமாக உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே குடும்பம் எங்களோட ஊடக குடும்பம் தான். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்களா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பு வெளியே போனாங்க. அது வரையிலும் அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அவங்க வெளியே போகும்போது வெளியே போயிட்டு நம்ம உள்ளே வரும்போது திருப்பி வந்துட்டாங்க. இது 4வது ஃபங்க்ஷனா? காலையிலேருந்து 3 பாருங்கள். இதில் பிபி பேஷண்ட்டுக்கு இருப்பாங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு இருப்பாங்க, வயது மூத்த இளைஞர்கள் இருப்பாங்க. நல்லா உணர்ந்து, அதனால தான் நான் சொன்னேன், கவிதா எங்கே நீ அங்கேயே இரு, நீ பண்ணுற தொல்லை தாங்க முடியல, வந்த உடனே கடைசியாக தான் நான் பேசணுமா? இது இப்படி நானும் 3 ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம வேறு வழியே இல்லை. உட்கார்ந்த இடத்துலையே சில இடத்துல சேர் நல்லாயிருக்கும், சில இடத்துல பிளட் ஃப்ளோவை கட் பண்ணிடும். எங்களை பார்த்தா பாவமாகவே தெரியலையம்மா உனக்கு? நீ நல்லா கரெக்டாக நீட்டாக பக்காவாக ஹீரோயின் மாதிரி தான் வந்திருக்க. நீ ஆள் யாருக்கிட்ட நீட்டாக, அது எப்படி உனக்கு மட்டும் கரெக்டாக ஏசி ரூம் கிடைக்குது? எல்லாம் ஒன்று கரெக்டாக உட்காந்து நீ மட்டும் எழுதுறதுக்கு உனக்கு என்ன மேட்ரு பவர்? ஆனால் நல்ல வேலை கவிதாயினியா இன்னைக்கு மாறல. அது நான் சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும் இல்லையா? நீயும் தானே வாங்குற. அப்போ நீ எவ்வளவு பேமெண்ட் பெருசாக கொடுத்துருந்தா நீ இங்கேயே வந்து உட்காந்து கேட்டு எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கு. ஸோ எல்லாம் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள், அதனால கொஞ்சம் உரிமையோடு நான் பேசுகிறேன். எங்கள் அண்ணன்மார்கள் இருக்காங்க பாருங்கள், ராம்ஜி அண்ணா இருக்காங்க, அப்புறம் இங்கே பெருசுகள்லாம் இருக்குது. சில பேர் தாடி ரொம்ப நரைச்சி போனதுனால நான் எங்கே இருக்கேன்னா அதனால் மறந்துடுச்சு, தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு.
இதில் என்னென்னா முதல் முயற்சியாக இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிற முருகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருன்னே தெரியாது எனக்கு. திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி வாங்கண்ணே நீங்கள் வரணும், உங்களையும் பேரரசன்னையும் உங்கள் சங்கத்திலேருந்து நாங்கள் கூப்பிட்ருக்கோன்னாரு. ரெண்டாவது யாருப்பா ஹீரோ, என்ன நீ யார், எந்த ஊர், ஒன்றுமே தெரியாது. அப்புறம் வச்சுட்டாரு. நான் அந்த நம்பரை மறந்துட்டேன். நீங்கள் மத்தியானம் வந்து எனக்கு ஒரு உறுத்துதல், ஏதோ ஒரு தம்பி கூப்பிட்டாரே. அப்புறம் உடனே நம்ம சங்கத்துக்கு ஃபோன் அடிச்சுட்டே, ஒரு தம்பி கூப்பிட்டாரா முருகன்னு பேர் சொன்னார், திருப்பி அவர் கூப்பிட சொல்லி எப்படியாவது பொடி. அது என்னைக்கு ஃபங்க்ஷனு, எப்போ ஃபங்க்ஷன்றது கூட எனக்கு தெரியாது. இந்த நமக்கு ஒரு இதை அனுப்பியிருந்தார், அதில் என்னைக்கு டேட்னே போடல. கரெக்டாக எனக்கு வந்ததில் டேட் போடல, டைம் மட்டும் இருந்தது. அதான் அவரே டவுட்டில் இருந்திருப்பார் போல் இருக்கு. உடனே ஃபோன் பண்ணி கேளுன்னா உடனே இன்னைக்கு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தம்பி கூப்பிட்டாரு. இது எதுனா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம், பட்டு சினிமாவில் வர்ற ஒவ்வொருத்தரையும் வாழ வைக்கக்கூடியது நம்மளோட கடமை. அந்த சினிமா இல்லைன்னா நம்ம இல்லை. அது யார் வந்தாலும் வரவேற்க நம்ம தயாராக இருக்கிறோன்றதுக்காகத்தான். பேரரசு வந்து அவர் வேறு மாவட்டத்தில் இருந்தார். அந்த மாவட்டத்திலேருந்து, செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து அவர் வந்து வர வைக்கிறதுக்கு அவர் காலையிலேயே ஃபோன் அடித்தேன். இந்த மாதிரி ஒன்று, இந்த மாவட்டத்துக்கு எப்போ வர்றீங்கன்னு. சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி, அவர் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் இங்கே பேசும்போது குறிப்பிட்டாங்க, இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு. கண்ணே, இப்போ தெரிஞ்சுக்கங்க, சினிமா சாதாரணமாலாம் எடுக்க முடியாது, சிரமப்பட்டால் தான் எடுக்க முடியும். எடுத்த கடைசியில் ஒரு சிரமம் இருக்கு பாரு மகனே. உலகத்தில் பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரசவ வேதனை. அதுக்கு அடுத்தது உனக்கு தெரிய போகுது. அந்த 2 வேதனையும் சோதனையும் நம்ம ஏற்றுக்கிட்ட மனதளவில் ஏற்றுக்கிறவன் தான் சினிமா எடுக்க வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இல்லைன்னா கிளின்னு கிழிச்சிருவாங்க இவங்க. அது அடுத்த சோதனை. அந்த சோதனையில் நீ ஜெயிச்சாதான் நீ ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும். இது நான் வரும்போது இருந்தது, நீங்கள் வரும்போதும் இருக்கு. இது பொதுவான ஒரு விஷயம். இந்த படத்து ட்ரெய்லரை பார்த்தேன். இந்த படத்து ஹீரோவை பற்றி சொல்லணுமா? வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளை, வெரி வெல் பிஹேவ்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தான் கதையை கேட்டு பிடிச்சதுன்னா தான் பண்ணுறாரு. அவர் பண்ண ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு போட்டி போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் டெடிக்கேட்டட் ஒரு ஆக்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இத்தனை புதுமுகங்களையும் ஒரு புதுமுக இயக்குனரையும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சமயத்தில் ஒரு படம் பண்ணுறாரு பாருங்க, அதே ஒரு மிகப்பெரிய தைரியம். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே ஓடுற குதிரையில் ஏறிட்டு ஏமாத்துறாங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏங்க முதல்ல ஓடின குதிரையை இப்போ அது பழைய குதிரை அப்படின்றாங்க. எப்படியெல்லாம் சோதனை பண்ணுறாங்க தெரியுங்களா? ஒரு கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கதாநாயகர்கள் தான் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு படம் நஷ்டமாயிடுச்சுன்னா புரட்சி தலைவர் ஃபோன் பண்ணி, அடுத்தது நம்ம ஒரு படம் பண்ணலாம், சம்பளம் எல்லாம் எதுவும் பேச மாட்டார், அவ்வளோ. படம் ஓடலன்னா அடுத்தது. அதே மாதிரி சிவாஜி சார், அதே மாதிரி ஜெய்சங்கர் சார். நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர்களோட மூத்த புள்ள மாதிரி இருப்பாங்க. அப்பனுக்கு வயிறு வலிச்சதுன்னா நம்ம தான் மருந்து போடணும், அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அந்த உறவு முறை இருந்தால் மட்டும்தான், இருக்கிற வரையிலும் சினிமா நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் 90s வரையிலும் அப்படி சொல்லலாம். இப்போ ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சு அது இதாகிடுச்சுன்னா அந்த டைரக்டரையே வெட்டி விட்டுறாங்க. தயாரிப்பாளர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையே வேண்டான்னு ஃபோன் நம்பரையே மாற்றிக்கிறாங்க இல்லையா? முதல்லலாம் எப்போ பார்த்தாலும் நிறைய ஹீரோக்கள் கூடவே இருப்பாங்க நம்ம ஆளுகளை. அது குறிப்பாக ஹீரோயின்ஸ் கூடவே இருக்கிறாள் இவர் யார், தேவராஜ். தேவராஜ் வந்து ஒரு ஹீரோவோட ஒரு ஃபோட்டோ வந்தோன்னா ஹீரோயினோட 100 ஃபோட்டோ வரும்.
அவர் இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல. நம்மளாம் லூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க மற்ற பத்திரிகையாளர். ஆனால் ஒரு காலத்தில் எல்லா ஹீரோக்களும் ப்ரெஸ்ஸு கூட சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. அந்த வசந்த காலம் இல்லாமல் போச்சு அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தை, சோகத்தை ப்ரெஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. இன்ஃபேக்ட் நான்லாம் ஷூட்டிங் போனேன்னா என்னுடைய கதையை ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஃபுல் கதையும் சொல்லுவேன், இன்டர்வெல்லில் கொண்டாந்து நிறுத்திடுவேன். அவங்க அன்றைக்கி போகிறவங்கெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க, நாளைக்கு இன்டர்வெல்லையும் கேட்டு போயிடும், இன்டர்வெலுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டு போகிறேன்பாங்க. தட் வாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் த கிரியேட்டர். அது இல்லை. இன்றைக்கி யாரும் முழு கதையை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. முழு கதையை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அப்பா போதுன்ற சாமின்றவீங்க போல. ஆக எங்கே என்ன தேவைன்றது நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வெற்றி தேர்ந்தெடுக்கிற கதைகளுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கதைக்களம். அது டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபர் எப்படி பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காருன்றதெல்லாம் இருக்கட்டும். பட் ஒரு ஹீரோவாக அவர் நினச்சா இன்றைக்கி ஒரு 10 பேர் படம் 10 பேர்த்துக்கு படம் கால் ஷீட் கொடுக்கலாம். பட் இந்த கதையை தேர்வு செஞ்சு அவர் நடிச்சிருக்காருன்னா தேர் இஸ் சம்திங் இன் இட். ஏன்னா அந்த காரில் வர்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும். அந்த அக்ஷயா பின்னாடி உட்காந்துட்டு அது இவரை கொஞ்சிறதும், இவர் எந்த விஷயத்திலும் அவன் முகபாவனையை மாற்றாமல் எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்புறம் டான்ஸ் ஆடுறீங்க, அது தெரியல. அதுக்கப்புறம் லவ் வந்துருச்சா, இல்லை லவ்வை வெளிப்படுத்தாமல் நீங்கள் அவளை கடத்திட்டு போகிறதுக்காக வந்தீங்களா, ஐயோ காதலியே கடத்துறமேன்னு ஒரு மாதிரி வெறப்பாக இருந்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கதையே தெரியாது. பட் there is a variation in his performance. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு மிகச்சிறந்த நடிகனை நம்ம தமிழ் சினிமா கண்டிருக்கின்றதுக்கு அந்த ஒரு காட்சி போதும். நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க தம்பி, இந்த படம் நல்லா ஓடணும். மியூசிக் டைரக்டர் வந்தார், எனக்கு அதுக்கு பண்ணேன், யூடியூபுக்கு மியூசிக் எதுக்கு பண்ணாலும் மியூசிக் தான். பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது மியூசிக். நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், டைரக்டருக்கு தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லணும். அதுதான் மெயின். அப்பா அம்மாவுக்கு வீட்டில் போய் சொல்லிக்கலாம். அப்புறம் ஹீரோயின் சொன்னாங்க, மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. அது கண் கலங்கிடுச்சு. அந்த குழந்தை இப்போ தான் சீரியலில் போய் நடிக்க ஆரம்பித்து அந்த சோகங்களை எல்லாம் இங்கே கொண்டாந்து கொட்டிடுச்சு போல. சோக சீனில் நடிச்சா மணி, யூ ஆர் ட்ரூலி இன்வால்வ்டு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனலாக இருந்தது உங்கள் ஸ்பீச்சு. நான் அது நினச்சிட்டேன், சரி இது சீரியலில் நடித்தா நடிக்க வந்தவொடனே கண் போல கண்ணீர். சரி கண்ணே, அது அழுகிறது நல்லது, அழுகிறத மாதிரி. அதாவது அழுகை என்பது மிகச்சிறந்த மருந்து. மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா துன்ப துயரங்கள் மட்டும் இல்லை, கெட்ட விஷயங்கள்லாம் கண் வழியாக போயிடும். நம்ம பார்க்குறது எத்தனை கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் யூடியூப்பில், இதில் ரீல்ஸை பார்த்தாவே கண் ரொம்ப கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும். இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணாத லொல்லுக்கெல்லாம் சினிமா பண்ணுது. இந்த ரீல்ஸுக்கெல்லாம் ஒரு இது கொண்டாடணுங்க, சென்சார் கொண்டாடணும். பயங்கரமாக ஆடுறாங்க. அது வேற பார்த்துட்டே இருக்கணும், வேற தொடுது திருப்பி அடுத்து இதை விட பெட்டராக வருமானு என்னங்கடா டே. அப்புறம் எங்கே சினிமா ஜெயிக்கும்? ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக. கரெக்டாக அசிங்கமாக இருந்த ரீல்ஸுகளுக்கு நான் சொல்கிறேன். இப்போதான் சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதினேன் ரீல்ஸை பற்றி. கரெக்டாக அந்த பாட்டு வழி வரும்போது தெரியும், ரீல்ஸை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு படத்தில். ஸோ மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கும் அன்பு தம்பி. நான் அவர் கூட நான் ஒரு படத்தில், அவர் நடிக்கிற படத்தில் நான் ஒரே ஒரு சீனில் கடைசியாக அவருக்கு தெரியாமல் நடிச்சிட்டு வந்தேன். அவர் தான் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல நடிப்புக்கு முன்னாடி நான் எங்கே கெடுத்திருக்க போகிறேன்னு தெரியல. பட் எனிவே அங்கேயும் சொன்னாங்க, ரொம்ப தன்மையான ஹீரோ, இப்படியெல்லாம் ஒரு ஹீரோவை பார்க்க முடியாதுன்றது. இது ரொம்ப ரொம்ப எல்லாருமே கைதட்டி வரவேற்க வேண்டிய, வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம். அதனால் கைத்தட்டிடுவோம் தம்பிக்காக. மீண்டும் மீண்டும் இதே மாதிரி இருங்க, உங்களை மாற்றிக்காதீங்க. டேக் அ குட் சப்ஜெக்ட், டூ அ டெடிக்கேட்டட் பர்ஃபார்மன்ஸ். ப்ரொடியூசர்களுடைய
கதாநாயகனாக இருங்க. ஆனால் உங்களுக்கு கதை பிடிக்கலன்னா நீங்கள் படமே பண்ண வேண்டாம், பிடிச்ச கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. அப்புறம் வினு பிரியா அவங்க ஒரு ரகசியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அது எனக்கு மட்டும் சொல்லிட்டாங்க, நான் அதை சொல்ல முடியாது, சொல்லாதீங்க சார் அப்படின்ச்சு. எவ்வளவு, அதாவது ஒரு படத்து மேலே எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தா அப்படி ஒரு தைரியமான நல்ல நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க டைரக்டர் சார். நீங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு குடும்பமாக உட்காந்துருக்கீங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் இயர், சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும், உதவி இயக்குனர்கள், கோ டைரக்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு வார்த்தை, தம்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன்னா கடைசியில் பணம் தேவைப்பட்டது, டப்புன்னு ஒரு 2 பேர் வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த இணை தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா அவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிருக்குன்னா உண்மையை சொன்னார் பாருங்க. அதை இணை தயாரிப்புன்னு அவங்க பேர் போடுங்க. நீங்கள் எல்லாமே நான் மட்டும்தான் போடுவேன், வேண்டாம், நான் சொல்கிறது கேளு, டைட்டில் அவங்க பேரை போடுங்க. அது போடுறது என்னென்னா, நம்ம அந்த போட்ட காசை திருப்பி கொடுக்க முடியலனாலும் பேராவது போட்டோம்ல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. தப்பிக்கிறதுக்கு வழி சொன்னால் நீ ஒருத்தன். அது உங்களுடைய அந்த அளவுக்கு ஒரு நட்பு ரீதியான விஷயம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனசோடு அவங்க இணைஞ்சதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல, நான் ஃபீல் பண்ணுறேன். நானாக இருந்தால் அவங்க பேரை வழங்கும்னு போடுவேன். அவங்க வழங்கி இருக்கிறதுனால போட்டிங்க. இதானா ரிஷிகாந்தா? ஓகே, அப்படின்னு மிக சந்தோஷம். ஆக மொத்தம் வேறு ஏதாச்சும் நான் விட்டேன்னா, என்னுடைய தம்பிகள் 2 பேர் வந்திருக்காங்க, அடுத்து பட்டையை கிளப்ப போகிறாங்க. பேரரசு அவர்களும் சுப்பிரமணியம் சிவா அவர்களும். சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதன். நான் நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை டெடிக்கேட்டடாக செய்யக்கூடியவர். அவர் எப்படி உங்களுக்கு வந்தார்னு தெரில, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுப்பிரமணியம் பார்த்தியா, உன் தாடிக்குள்ளே ஏதோ இருக்கியா, நீ பார்க்காமையே நான் வந்துட்டேன். நேற்று நைட்டு பார்த்து காலில் வந்திருக்காரு. இப்போ அவர் பெட்டரா நான் பெட்டரா? பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விவரமான ப்ரொடியூசர் உருவாயிட்டு இருக்கான். யாரையுமே பார்த்தது கிடையாது தம்பி. சும்மா ஃபோன் பண்ணி யாருப்பா ஹீரோன்னா வெற்றி என்னவனே, ஐயோ நம்ம தம்பியா அப்படின்னு அவனுக்கு ஒரு மனசில் பட்டுச்சு. அதே மாதிரி நம்ம பிரபாகர் சொன்னார், சார் நம்ம வெற்றியோட படம் சார் அப்படின்னு. ஓகே சரி, அரசு வரா அப்படியா? அரசு வருவாரா வரலையான்னு தெரியலன்னு. அப்புறம் அவர் வேறு மாவட்டத்திலேருந்து வரணும், செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து அவர் லொங்குன்னு கிளம்பி வந்துட்டார். ஏன்னா அவர் பேசினாலே அவர் சரவெட்டி சிவகாசியும் திருப்பாச்சியும் கிளப்ப போகிறாரு. ஆக மொத்தம் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த படத்தை சிறப்பாக நிச்சயமாக அவங்க சிறப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க, அது எந்த அளவு சந்தேகமே இல்லை. உலகத்திலேயே நீங்கள் கூப்பிட்ட ஒரு விஷயத்துக்காகவும் உண்மையாக இருக்க போகிற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பாலான அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த டீமில் எனக்கு அண்ணன் சொன்ன மாதிரி, உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி யாரையுமே எனக்கு தெரியாது. நேற்று வேல்முருகன் எனக்கு ஒரு கேமரா நண்பர் இருக்கார். அவர் முருகனை பற்றி சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்குண்ணே, வரணும், அது ஒரு பகலறியான்னுட்டு. சரின்ட்டு அவர் வேல்முருகன் எனக்கு ரொம்ப நிறைய நெருங்கிய நண்பர் அந்த கேமராமேனு. சரி அவர் சொல்கிறாருன்ட்டு தான் நான் அண்ணன் உதயகுமாரன் சொன்ன மாதிரி அவர் என்னை பார்க்கறதுங்கிறது, நான் என்னை யார் சந்திக்க வந்தாலும் சரவண பவனில் போய் காஃபி வாங்கி கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் நான் பேசுவேன். அதனால் நான் சரவண பவனை வர சொன்னேன். அப்போ இவங்க வந்தாங்க. ஆனால் நேற்று அவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க. அப்படி தான் ஒரு சந்திப்பவரிய என்னை அவர் சந்திக்கணும்னு இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்புறம் அவரை நான் கேட்டேன், நீங்கள் யாருங்க அப்படின்னா, அவர் ஒரு 15 வருடமாக இந்த முருகன் இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரில் ஒருத்தர், ஒரு ஹீரோவில் ஒருத்தராக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷமாக சாலிகிராமம், கோடம்பாக்கம், வடபழனியில் நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷமெல்லாம் 20 வருஷமாக இந்த
வடபழனி, கோடம்பாக்கம், இந்த சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். அதே நிலையில் 20 வருஷமா அதே நிலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு 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 கனவுகளை சுமந்துக்கிட்டு அலைகிற அந்த சோகம் இருக்க பயங்கரமானது. ஆனால் இவர் ஒரு 15 வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு, எவனும் வாய்ப்பு தர மாட்டான், நம்மளே நடித்து தயாரித்து டைரக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி திருப்பூரில் போய் லெக்கின்ஸ், அவர் சொன்னது லெக்கின்ஸ் ரெடி பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன்னே, அதில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து இந்த படத்தை நானே எடுத்தேன், அதுக்கு 2 பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு கனவை அடையிறதுக்கு ஒருத்தன் எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது, உயர்வானது. அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும், நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்கோன்றது இருக்கு இல்லையா. சில்வஸ்டர் ஸ்டாலன்லேருந்து புருசிலிருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பெரிய வரலாறு இருக்குது. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் எப்படிப்பா நீ வெற்றியை பிடிச்சேன்னு, ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர். அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாமல் இருக்கார். இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்குது, அந்த ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா. அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க. ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குருவாயிடும், அவனுக்கு வயசுலாம் தேவையில்லை, அவன் குரு. அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க, அது வந்து மிகச்சிறந்தது. உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி ஒருத்தன் 100 வயசு 200 வருஷம் வாழ்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிறது வாழ்கிறது கிடையாது, இறந்த பிறகும் பல பேர் வாழ்வான்ல, அதுதான் முக்கியம். அந்த ஒரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டு பண்ணிட்டு போகணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். அடுத்தது அண்ணன் உதயகுமார் சொன்னார், அவரே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு. இந்த பாப்பா அந்த பொண்ணை அழுவிச்சு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான தருணங்க. என்னன்னா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணவன் அந்த கண்ணீர் விடுறது இருக்குல்ல, கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் விட்டுருவாங்க, அடிக்கடி கண்ணீர் அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க. நம்மளாம் எப்போ அழுதோம் நினச்சி பாருங்களேன். நம்ம ஒரு 25 வயதான பிறகு எப்போ அழுதோம்? அழுவே மாட்டோம், கண்ணீரே வராது. ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது. ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறார்ன்றான். அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு தாய் செத்து போயிட்டா. அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது. அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா அப்படி ஒரு தருணம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. நான் எப்போ அழுதேன் தெரியல, அப்படி நம்ம பார்க்கணும். அடுத்தது யாரும் தெரியலன்னு இங்கே வந்தால் தான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து நான் தானே பிஆர்ஓ, நான் தம்பி. அடுத்து இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, எனக்கு தெரியலையா சார் இருந்துச்சு, தெரியலமாண்ணே. இந்த வினுப்பிரியா அதான் அசுரனில் எனக்கு பொண்ணா நடிச்சு தான், உண்மையுமே நான் மறந்துட்டோமா, என்னை மன்னிச்சுக்க, ஏன்னா நான் அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய கேமராமேன் அபிலேஷ், அடுத்தது விவேக்கு, எடிட்டரு, இவங்க எல்லாம் புதியவர்கள் இருக்காங்க. எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலையும் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணோம். முருகன் கூட சேர்ந்துருக்கீங்க, இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துயர்வையும் புது ரத்தத்தையும் பாய்ச்சிக்கணும். அது இந்த படத்தின் மூலமாக அதை நிகழ்த்தும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னா, இப்போ தமிழ் சினிமாவில் நான் நிறைய பேரை சந்திப்பேன், கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சந்திப்பேன். என்னப்பா ஒரே இந்த ரவுடிங்க படம் எடுக்கிறீங்கப்பா, அந்த ரவுடிங்க வேற பணக்கார பசங்க பொண்ணையே காதலிக்குதுங்க, எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குப்பா, என்னால் அழைச்சிட்டு போகவே பயமாக இருக்குது எனக்கு, அது ரவுடிங்களே காதலிக்குதுங்க, அதை கொஞ்சம் மாற்றுங்கப்பான்ட்டு நிறையா பேர் என்கிட்ட ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் அது நல்லா இருக்குது சார் படம், அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி தாங்கன்னு என்னன்னு கதையை சொன்னேன். என்னப்பா ரவுடி வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணிடுறான், எங்கிட்டையும் பொண்ணு இருக்குப்பா, அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டார். இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதனால் நான் படத்துக்கே போக மாட்டேன்றார் அவர். இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசாக சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதே போல் இந்த ரவுடிகளை எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்டின் ஸ்கார்சிஸ்ன்னு ஒருத்தர் தான். அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவன் நல்லவனாக இருப்பான், அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருப்பான். அப்படி தான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும், எல்லா வெளிநாட்டு படங்களும். மார்டின் ஸ்கார்சிஸ் தான் முதல்ல ரவுடிகளுக்கு ஹீரோ ஆக்குறாரு.
அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது. ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகன் ஆகும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களாம் சந்திக்கிறதுல சந்தோஷம். எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார், அப்புறம் உதயகுமார் சார், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பகலரியான் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது. கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன், வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. இனிமேல் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம முருகன் சார், ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ 3 வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும். ஸோ முருகன் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது டிஓபி அபிலாஷ். யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல, டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம். ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு, அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும், இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீமு, நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நிறைய ஷாட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அபிலாஷ், கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசப்படுவீங்க. அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தாரு விவேக் சாரோ. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், அக்ஷயாவாக இருக்கட்டும், தீனானாவாக இருக்கட்டும், நசீராக இருக்கட்டும், அப்புறம் கோபியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல. எல்லாமே நைட் ஷூட்டு, நிறைய கொசுக்கடி, கேரவன்லாம் பெருசாக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. யாராவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மே 24 தேட்டரில் மிஸ் பண்ணாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். படத்தின் கதாநாயகி அக்ஷயா. இங்கே இருக்கவங்க யாருன்னே தெரியலன்ட்டாங்க, யார் பேருமே தெரியலன்ட்டாங்க. என் பேர் பேரரசு. ஆமாம், இல்லை இந்த ஆடியன்ஸுக்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்தோம்னா சொன்னீங்க, வெளியே சொல்லணும்ல. என் பேர் பேரரசு. ஆமாம், ரொம்ப நேரம் பேசிட்டு போனாங்கல்ல ஒருத்தர், அவர் ஆர் உதயகுமார். இன்னைக்கு கம்மியாக பேசியிருக்காரு. இங்கே அதிர்ஷ்டசாலி அவர் ஆர் உதயகுமார் சார். இவர் சுப்பிரமணிய சிவா, மிகப்பெரிய இயக்குனர், தனுஷுக்கு பெரிய ஹிட்டை கொடுத்தவர். பேர் தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். அப்புறம் உதயகுமார் சார் சொன்னார், நேற்று எனக்கு முருகன் ஃபோனில் பேசினார், இன்றைக்கி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. சுப்பிரமணிய சிவா நேற்று பார்த்தாரு, இன்னைக்கு வந்துட்டார் அப்படின்னாப்புல. என்னைய பார்க்கவும் இல்லை, என்கிட்ட ஃபோனில் பேசவும் இல்லை. நான் ஏன் வந்துருந்துல, அதுதான் கூப்பிடாம வருதா? அதுக்கு மரியாதை வேணாமா? இல்லை தலைவரை கூப்பிட்டாரு நீங்கள். ஆமாம், உதயகுமார் சார், அப்பா நல்ல படமாக இருக்கும் போல இருக்கு, நீ வந்துரு அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம அழைக்காமலே நிறைய படத்துக்கு வந்துடுவோம், அது நம்ம கடமை. இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முருகன். முருகன் அப்படின்னாலே யாம் இருக்க பயமேன், அது வாசம் வந்துடும், இப்போ ஞாபகத்துக்கு வரும். பயமறியான், முருகன் வந்து பயமறியான். ஆனால் இயக்கிய படம் வந்து பகலறியான்.
பகலறியான் எல்லாம் தெரியும், மீனிங் தெரியும். பகலே பார்க்காதவங்க தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர், இப்போ உள்ள பசங்கள்லாம் உதயசூரியனையும் பார்க்குறது இல்லை, உதயத்தையே பார்க்குறது இல்லை. எந்திரிக்கிறதே 9 மணி 10 மணி. ஒரு இந்த உச்சி வெயில் தான் பார்க்குறாங்க நிறைய பேர். அது பகலறியான். சினிமாவில் நிறைய பேர் பகலறியான் யாருன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவங்க நைட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, பகல்லாம் தூங்கிடுவாங்க. நம்ம விவேக் எப்படின்னு தெரியல. பகல் அறிவிங்களா? அப்படி தான், நைட்டு தான். பகல்லாம் ஓகே. அவர் ஒரு பகலறியான். இப்படி நிறைய பேர் பகலறியான் இருக்காங்க. இந்த படத்தின் கதையை தெரிஞ்சு போச்சு, ஒரே இரவில் நடக்கிற கதை அப்படிங்கிறனால ஓகே, அவரும் படத்தின் கதாநாயகனும் பகலறியான். படத்தில் சாங்கில் ஒரு லைன் வந்துச்சு, எனக்கு என்ன மீனிங் தெரியல. எனக்கு ராட்சசனே, ராவணனே, ரகசிய ராமனே. இனி ரகசிய ராமன் தெரியல எனக்கு. ராட்சசனும் ஓப்பனாக விட்டாங்க, ராவணனும் ஓப்பனாக விட்டாங்க. ராவணனை ரகசிய ராமன்ட்டீங்க. யார் லிரிக்ஸ் ரைட்டர் யார்? ஓகே ஓகே. ஆமாம், அப்புறம் வந்து மீனிங் சொல்லுங்கள். நீங்கள் பேசல நீங்கள்? சரிங்க வாங்க. நீங்கள் ராமனை ரகசியம் ஆகிட்ட ரகசிய சிநேகனை கிட்ட போட்டிருக்காங்க, ரகசிய ராமனை. இங்கே வாங்க. ராமனால எல்லாருக்கும் கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு. அது மீனிங் சொல்லுவாங்க. இல்லை, அது உண்மையான காதல்ங்கிறதுக்காக அப்படி. ராமன்ங்கிறது உண்மையான காதல். அப்போ ராவணன்னா பொய்யா? ராவணன்லாம் அது ஆப்போசிட் கேரக்டர் தானே. ராமன் தான் உண்மையான காதல். அப்போ ரகசியமாக லவ் பண்ணுறவங்க இது உண்மையான லவ்வர். அது படத்தோட வரும், படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிடும். சரி ஓகே ஓகே. அப்போ எல்லாம் ரகசியமாக லவ் பண்ணுங்க, அப்போ அது உண்மையான காதலாக இருக்கும். வெளிப்படையாக லவ் பண்ணிடாதீங்க. கவிஞர் குஸ்மானால் தான் நோக்கம் வேற, இங்கே விளக்கம் வேற. அது சுத்தமாக இருக்கா சொன்னேன். துவைச்ச துணி துவைக்கலாமான்னா டெய்லி துவைச்சு கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறத நான் அப்படி சொன்னேன். அது வந்து அரைச்சி மறைச்சா தான் புளிக்கும், நல்லா பொங்கி வரும் இட்லி. ஆமாம், அப்படியே வச்சிங்கன்னா இப்போ இட்லி பொங்காது, அரைச்சி மறைச்சிட்டே இருக்கணும். ஆமாம், அதெல்லாம் இந்த ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்ன உடனே சிலர் பேரரசின் ஆபாச பாடல் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க இப்போ. ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான், எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு. ஆமாம், இங்கே தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட மோசம் எழுதியிருக்காங்க. நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்புறம். என்ன அவ்வளோலாம் இருக்குது. கவிஞர்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவாங்க. நான் வந்து வாடா வாடா தோளா வாழ்ந்து பார்ப்போம் வாடான்னு, அதை யாரும் பேச மாட்டாங்க. வேருக்கு நீர் ஊற்றித்தாம்பாரு பூக்களில் உம்பேரு அப்படின்னு அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அது கெட்ட பாடல. இது மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளும் எல்லாம் உள்ள இறைவா, மனசுக்கு நிறைவா, எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறான்னு அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அந்த வடுமாங்க வந்து ஒன்று பிடிச்சி தொங்குவாங்க, இன்னும் பழுக்க மாட்டேங்குது. போகாது, ஏதோ தெரியாத எழுதிவிட்டேன், வடுமாங்கா கவிங்கிறான்டாங்க நம்மளை. கருத்துரை படத்தை எழுதியிருக்கேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா எழுதுனோம்ல, அதெல்லாம் காதல் ஏறாது. அது மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியாது, நீ வளர்த்துக்கு அப்புறம் தெரியும். செதுக்கி ஆப்ப வைப்பாங்க. இந்த படத்தில் இசை நல்லா இருந்தது. அப்புறம் கதாநாயகி சுப்ரமணியம் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னார். கண்ணீருக்கு மதிப்பே இல்லை, அது விலை மதிப்பில்லாது. அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பு அளவிட முடியாது. அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது ஒரு சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேலே உள்ள வைத்த காதல். இந்த படத்தில் அவங்க கதாநாயகன் லவ் பண்ணாங்களோ இல்லையோ, இந்த படத்தில் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டு, இந்த படம் நல்லா வரணும், ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆதங்கம் அது வந்து எமோஷனாக அவங்க வார்த்தை வராமல் எழுதியிருக்காங்க. அதுவே ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு
கதாநாயகியே வர்றதில்லை. சம்பளம் வாங்குறத முடிஞ்சு வச்சு வர்றதில்லை. இங்கே ஒரு கதாநாயகி வந்து அவருக்கு கண்ணீரும் வருதுன்னா உண்மையிலே நீங்கள் பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி. அப்போ நான் அவங்கள ட்ரெய்லரே ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்க சோனியா அகர்வாலில் அவங்கள மாதிரியே இருக்காங்க, அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. சோனியா அகர்வால் வந்து ஒரே படத்தில் மிகப்பெரிய ஹீரோனி ஆகிட்டாங்க. அந்த சோனியா அகர்வால் ஃபேஸில் அதில் அழகு என்னென்னா கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருக்கும். அது அவங்க அழகு. இவங்களுக்கும் சின்ன சோகம் இருக்குது ஃபேஸில். அதனால தான் அவங்க கண்ணீர் வந்துடுச்சு, அழுகு வந்துடுச்சு. ஆனால் நீங்களும் சோனியா அகர்வால் மாதிரி அவங்கள விட பெரிய அளவில் வெற்றி அடையணும். மோனலிசா, ஆமாம் மோனலிசா, ஆமாம் மோனலிசா வந்து சிரிப்பில் ஒரு சோகம் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் மோனலிசா மாதிரி உலக புகழ் அடைஞ்சிருக்கார். சுப்ரமணியா வந்து நம்மளோட ஒரு ரொம்ப பெரிய மனசில் இருக்கார் இப்போ. ஆமாம், நீங்கள் உலக புகழ் அடைஞ்சிருங்க. அப்புறம் வெற்றி சார், கதாநாயகன் வெற்றி. இவர் வந்து சினிமாவிலேயே போராடிட்டு இருப்பாங்க ரொம்ப வருஷமாக. இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் அதிலே இருந்து இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைச்சிட்டாரு. அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கார். அப்படி என்ன ஸ்பெஷல்னா அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன். 8 தோட்டாக்கள், பம்மல், ஜிவி, இந்த படம் ட்ரெய்லர்லேயே ஒரு வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருங்க சார். அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஸ்டோரி கிஷோர்குமார் அதுக்காரா, ஓகே, கதை வந்து கிஷோர்குமார், இயக்குனர் முருகன். இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். ஏன்னா இன்னைக்கு மலையாளத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது. சின்ன சின்ன கதை படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அங்கே கதாசிரியர் வேற இருப்பார், இயக்குனர் வேற ஒருத்தர் இருப்பார். நம்ம தெலுங்குல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கதையெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் தான் இதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துக்கிட்டு இருக்குன்னா டைரக்டர் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் இப்படி ஒரு டோட்டலாக மொத்த குத்தகைக்கு எடுத்துறாங்க. நான் உட்பட சொல்கிறேன், நான் உட்பட. அப்போது ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு புலிசில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா டைரக்டர் வந்து அவங்க கதை சொன்னா தான் அவனை டைரக்டர் ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு கதையை சொல்லி இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா உன்னால் கதையை பண்ண முடியலையே நீ என்ன டைரக்டர் அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாத வந்துடுது. மலையாளத்தில் அப்படி இல்லை. பாசில் அசிஸ்டண்ட்டு சார் இவரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பிட்டு போயிடுவாங்க. நான் ஜோஷியோட அசிஸ்டண்ட்டு சார் ஒரு கதை இந்த கதையை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. சித்திக் அசிஸ்டண்ட்டுனா இன்னாரோட கதையை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையை சொன்னா தான் அவன் மேலே பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது. அது ரொம்ப காலமாக அங்கே தமிழ் திரையுலகில் அது ஒரு இது இருக்குது. அதனால நிறைய புதுசு புதுசாக இங்கே படங்கள் வரமாட்டேங்குது. அப்போ ஒரு நல்ல கதை, ஒரு அனுபவமுள்ள இயக்குனரை ஒரு தயாரிப்பு நம்பி கொடுக்கும்போது தான் இங்கேயும் மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும். இந்த படம் கதை ஒருத்தர், இயக்குனர் ஒருத்தர், இன்னொன்று இயக்குனரே ப்ரொடியூசர் ஆகிறாருன்னா அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ஒன்று இருக்குல்ல, ஆசைக்காக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு கதை மேலே நம்பிக்கை, இன்னொன்று இயக்குனர் அவரை நிரூபிக்கணும். அவர் நடிச்சிருக்காரு, வெற்றிங்கிற ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். வெற்றி படம் ஆமாயம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை திரையிட எனக்கு அனுமதி கொடுத்த நண்பர் முருகன் அவர்களுக்கும் சடையாண்டி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுக்குற தம்பி கர்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் நன்றி. படத்தை வெற்றி பெற செய்யுங்க. நன்றி.